மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எப்படி போச்சு ட்ரேடிங்கோ, இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணீங்களா? அப்படிங்கிறத சொல்லுங்க. மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். நிஃப்டி இன்னைக்கு ஒரு 20 புள்ளி மேலே ஏறி தாங்க முடிச்சிருக்கான். கன்சாலிடேட் தான் ஆகுறான். ஸோ இன்னும் வந்து ஒரு டெசிஷன் எடுக்க முடியல நிஃப்டினால. ஸோ பார்த்துட்டிங்கன்னா இந்த ஏரியாலேயே தான் சுற்றிட்டு இருக்கான். சுற்றிட்டோம், ஒன்றும் அவசரம் இல்லை. பொறுமையாக ஏறினா தாங்க மார்க்கெட் நமக்கு நல்லது. இப்போ ஒரே இதாக ஒன்றும் ராக்கெட் மாதிரி ஏறி ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. ஸோ கொஞ்சம் பொறுமையாகவே ஏறட்டும். கன்சாலிடேட்டுன்னு வாங்க இது மார்க்கெட்டில் வந்து ஒரு இன்டெசிசிவ்னஸ். லைக் அவனாலையும் மேலே ஏறுறதா கீழே இறங்குறதா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இங்கே தான் 20 புள்ளியிலே தான் சுற்றிட்டு இருக்கான். பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி நம்ம போட்ட சேனல்லே தான் போகிறான். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே தான் நடக்குது பேங்க் நிஃப்டி. இதை டெலீட் பண்ணிட்டீங்கன்னா தெரியும். இந்த சேனல் போட்டிருந்தோம். நம்ம வந்து அப் ட்ரெண்டில் ஒரு பேரலல் சேனல் போயிட்டுருக்கிறோம். ஸோ இங்கே பேரலல் சேனலை உடைச்சவன் 2-3 நாள்லேயே பாருங்கள், இந்த 1 2 4 6 நாள்லேயே மேலே ஏறிட்டான். திருப்பி சேனலுக்குள்ளே வந்துட்டான். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே மேலே தான் போகிறான். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இதுக்குள்ளேயே தான் அடுத்து சுற்றுவான்றது என் எதிர்பார்ப்பு. மேலே ஆல் டைம் ஐ தான் ஃபஸ்ட்டு டார்கெட்டு. ஸோ இங்கே ஏறுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி தெரிகிறான். ஸோ பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி நல்லா இருக்குங்க. நமக்கு வந்து ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு புல் பேக் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா அவன் வந்து ஒரு அண்டர் பெர்ஃபார்மர். இப்போ ஒரு ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா செக்டார்ஸுமே நல்ல ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்கிற டைமில் இன்னும் இந்த பேங்க் நிஃப்டி வந்து இன்னும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கவே இல்லை. ஒரு ஒரு வருஷமாகவே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி டவுன் ட்ரெண்டில் இருந்துட்டு இங்கே தான் போயிட்டுருக்கிறான். ஸோ பார்க்கலாம். மார்க்கெட்டு பேங்க் நிஃப்டினால தான் அடுத்த ஆல் டைம் ஹைக்கு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நிஃப்டி. ஓகேங்களா? இவன் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பாருங்களேன், நம்ம போட்ட மாதிரியே தான் கொஞ்சம் பிரேக் அவுட் ஆகி போகிற மாதிரி தெரியுறாங்க பாருங்கள். இந்த இதை நான் ஏற்கனவே போட்டு வச்சுருந்த டெக்னிக்கல் சார்ட்டு. ஸோ இதை ரிமூவ் பண்ணுறேன். எப்படி இருக்கான்னு பாருங்களேன். இங்கே நம்ம போட்டு வச்சுருந்தது ஞாபகம் இருக்குதா? இப்போ பழைய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா புரியும்னு நினைக்கிறேன். இந்த பேரலல் சேனலை பிரேக் பண்ணிட்டான். இப்போ இது வீக்லி சார்ட்டில் இருக்கான். ஒரு 7-8 வாரமாக இந்த பேரலல் சேனலுக்குள்ளேயே தான் போயிட்டு இருந்தவன். இப்போ இந்த ஸ்டார்டிங் கொடுத்துருக்கான். இந்த வாரம் நல்ல ஸ்டார்டிங் கொடுத்துருக்கான். லைக் இதை தாண்டி ஓப்பன் க்ளோஸ் வச்சுருக்கான். ஸோ இதை எதிர்பார்க்கலாங்க. அடுத்த மூவ் எதிர்பார்க்கலாம். ஆனால் வெயிட் பண்ணணும். லைக் ஏன் வெயிட் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, இன்னும் வந்து அவனுக்கு ஒரு ட்ரிகர் நியூஸ் கிடைக்கலைங்க. எல்லா ஸ்டாக்ஸுக்கு எடுத்து பார்த்துக்கிட்டிங்கனாலும் அவனுக்கு ஒரு ட்ரிகர் நியூஸ் கிடைக்கிது. பட் ஆனால் இவன் ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு ஒரு ட்ரிகர் நியூஸே கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் அவனுக்கு பிரச்சனையே. இப்போ டெய்லி சாட்டில் பார்த்துக்கிட்டிங்கனாலும் ஓப்பன் க்ளோஸ் நல்லாவே வச்சுட்டான். இந்த பேரலல் சேனலை உடச்சி, இப்போ இதுதான் பேரலல் சேனலுங்கிறது. இந்த பேரலல் சேனலை உடச்சி இதுக்குள்ளேயே தான் நிறைய நாள் சுற்றிட்டு இருந்தான். இதை உடச்சி இப்போ இன்றைக்கி ஓப்பனும் வச்சுட்டான், க்ளோஸும் வச்சுட்டான். ஓப்பன் க்ளோஸ்னால் லைக் மார்னிங் 9:15க்கு என்ன ப்ரைஸில் ஓப்பன் ஆச்சோ அதை தாண்டி அதுக்கு மேலே தான் நமக்கு க்ளோசிங் வச்சுருக்கான். அதுதான் ஓப்பன் க்ளோஸுங்கிறது. புரியுதுங்களா? ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நல்ல ஓப்பன் க்ளோஸ் கொடுத்துட்டான். இந்த வாரம் நல்ல தொடக்கம் கொடுத்துருக்கான். ஸோ என் எதிர்பார்ப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா லைக் இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. நான் சின்னதாக ஒரு பொசிஷன்ஸ் எடுக்கலான்னு இருக்கேன். ஏற்கனவே நான் இந்த ஸ்டாக்கில் நிறைய ஹோல்டிங் வச்சுருக்கேன். பட் ஆனால் மேபி கொஞ்சமாக இன்னொரு பொசிஷன்ஸ் ஆட் பண்ணலான்ற ஒரு திங்கிங்கில் இருக்கேன். அதான் சரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு. மற்றபடி அதே தாங்க. பேங்க் நிஃப்டியும் சப்போர்ட் பண்ண போது, அதுக்கு பேங்க் நிஃப்டிக்கு மூல பிள்ளையாருன்னு சொல்கிறது ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான். ஸோ அவன் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியறான். ஸோ ரெண்டுமே இன் ஹேண்டில் போகலான்னு என் எதிர்பார்ப்பு. பஜாஜ் ஃபின்சர்வ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல் பேக் கொடுத்துருக்காங்க. நம்ம போட்ட மாதிரியே தான். அகெயின் லைக் நான் பெருமைக்காக சொல்லலை. நான் எதிர்பார்க்குற மாதிரி மார்க்கெட் நகருது. அது என் லக்கா என்னமோ தெரியல, இல்லை என் அனாலிசிஸ் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுதோ என்னமோ தெரியல. பட் ஆனால் என் அனாலிசிஸ் படி நல்ல ஒரு ஸ்டாக், பொட்டன்ஷியல் இருக்கிற ஸ்டாக்கு நான் எதிர்பார்க்குற மாதிரியே நடக்குது. லைக் இங்கே பாருங்கள், ஒரு 3 வாரமாக நல்ல ஒரு ரேலி கொடுத்தான். இப்போ புல் பேக் நடந்தே ஆகணுங்க. இல்லைன்னா என்ன நடக்கும்? லைக் சும்மா ராக்கெட் மாதிரி ஏறினா ராக்கெட் மாதிரியே கீழே விழுந்துருவாங்க. புரியுதுங்களா? ஸ்ட்ரெயிட் லைனில் ஏறிட்டு ஸ்ட்ரெயிட் லைனில் கீழே வரதுக்கு பேர் நல்ல ஸ்டாக்குன்னே சொல்ல முடியாதுங்க. அது வந்து பம்ப் அண்ட் டம்ப்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன நான் எப்பயுமே எதிர்பார்ப்பேன்னா, ஒரு ஸ்டாக் ஏறுது, நல்லா ஏறுதுன்னா கண்டிப்பாக அவன் புல் பேக் கொடுக்கணும். புல் பேக் கொடுத்தானா தான் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ்லாம் வெளியில் போவாங்க. இந்த குயிக்காக மணி பார்க்குறேன்னு நினைக்கிறாங்கல்லங்க, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, குயிக்காக ஒரு 4 வாரத்தில் பாருங்கள், இங்கேருந்து இங்கே 4 வாரத்தில் ஒரு நல்ல பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு ஓடிடுவானுங்க. பார்த்துட்டிங்கன்னா 4 வாரத்தில் எவ்வளோ? 21%ங்க. 4 வாரத்தில் எவங்க 21% தருவான்? ஸோ அந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ்லாம் புக் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் நான் வெயிட்டிங்க. லைக் இதுலேயும் எனக்கு ஒரு நல்ல பொசிஷன்ஸ் இருக்குது. இங்கே கீழே வந்துட்டு திருப்பி ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் வந்து அதனால தான் வெயிட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆல் டைம் ஹை வச்சுருக்கான் 1857. ஸோ 1857 வரைக்கும் கீழே வந்துட்டு, சாரி இது என்ன இது, 1822 வரைக்கும் கீழே வரலான்னு என் கணிப்பு. ஸோ 1822 கீழே வந்தோடனே அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு பொசிஷன் எடுத்தோம்னா ஆவரேஜ் அவுட் ஆகும். ஸோ அதுக்கு மேலே அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இதுதான் இவனை பொறுத்த வரைக்கும், லைக் பஜாஜ் ஃபின்சர்வை பொறுத்த வரைக்கும்.
அப்புறம் க்ளீன் சயின்ஸ், நசாரெல்லாம் அதே தாங்க. லைக் நல்ல ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கான். ஸோ இது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பார்த்துட்டிங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தான் மூவ் ஆகுறான். ஸோ இதெல்லாம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறவங்க கண்டிப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணலாம். பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சார்ட் அதே பேரலல் பிரேக் அவுட் ஆகி ரீட்ரேஸ்மெண்ட் நடந்து நல்ல அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நசாராவும் அதே மாதிரி தான் இன்றைக்கி நல்ல ஒரு புல் பேக் கொடுக்குறான். ஸோ இதெல்லாம் குட் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. எனக்கு வந்து புல் பேக் நடக்கணும். புல் பேக் நடக்கலனா எனக்கு வந்து கான்ஃபிடென்ஸே பில்ட் ஆகாது. ஒவ்வொரு ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரேலி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு நல்ல புல் பேக் இவனை பார்த்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு புரியும். இங்கேருந்து நல்லா ரேலி கொடுத்தவன் பாருங்க, இங்கேருந்து ஒரு நல்ல ரேலி கொடுத்தவன் இது வரைக்கும் நல்ல ரேலி கொடுத்துட்டு அதே மாதிரி ஒரு புல் பேக் கொடுத்தானுங்களா? இந்த புல் பேக்லாம் வேணும். இல்லைன்னா மார்க்கெட் வந்து நகராது மீன்ஸ் லைக் கான்ஃபிடென்ஸே பில்ட் ஆகாது. ஸோ அதனால் இந்த புல் பேக்லாம் ஒரு நல்ல புல் பேக்ஸ். இன்றைக்கி லிஸ்ட்டான பஜாஜ் ஃபினான்ஸ் பாருங்கள், ஹவுசிங் ஃபினான்ஸ் பாருங்களேன். இன்றைக்கெலாம் ஜாக்பாட்டுங்க. அந்த ஜாக்பாட்டில் எனக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. எனக்கு ஒரு லாட் அலாட் ஆச்சு. ஸோ இதுதாங்க பவர் ஆஃப் ஐபிஓங்கிறது. புரியுதுங்களா? லைக் இது ஒரு நல்ல ஸ்டாக்கு, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் பண்ணுறான், நம்மக்கிட்ட அமௌண்ட் இருக்குது, நமக்கு இப்போதைக்கு அந்த அமௌண்ட் தேவையில்லை, ஒரு லாங் டேர்முக்கு நான் அமௌண்ட் பில்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். நமக்கு நேரம் நல்லா இருந்து லாட்ரி அடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், ஒரே நல்ல டபுளுங்க 135% எவன்கிட்டங்க கிடைக்கும்? 100% ப்ராஃபிட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து மினிமம் ஒரு 10 வருஷமாவது வெயிட் பண்ணணுங்க. பேங்க் எஃப்டியில் போட்டிங்கன்னா இந்த 15,000 நான் பேங்க் எஃப்டியில் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 7% விகிதத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு 10 வருஷம் வெயிட் பண்ணணும். புரியுதுங்களா? அதை நான் 10 நாள் கூட ஆகலை. 11ஆம் தேதி அப்ளை பண்ணேன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், 11 வந்து அலாட்மெண்ட் நடந்துச்சு. ஸோ வித்தின் ஜஸ்ட் 4-5 டேஸில் எனக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இப்போ என் ஸ்ட்ராட்டஜி பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அலாட்மெண்ட் ஆனவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2 விதமாக யோசிப்பேன். இப்போ எனக்கு வந்து இந்த அமௌண்ட் தேவையில்லை. இந்த 15,000 அமௌண்ட்டு எனக்கு தேவையில்லை. இன்னும் ஒரு அடுத்த 10 வருஷத்துக்கு கூட எனக்கு தேவையில்லை. ஸோ நான் என்ன ஸ்ட்ராட்டஜி யோசிச்சு வச்சுருக்கேன்னா, இதை அப்படியே விட்டுற போகிறேன். லைக் இது வந்தாலும் சரி, இல்லை எனக்கு 0 ஆனாலும் சரி, அதுதான் என் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா இந்த 15,000 வச்சு நான் ரன் பண்ணணும்னு எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி விட்டுருவேன். இல்லைப்பா, எனக்கு இந்த அமௌண்ட்டை இன்னும் எனக்கு கன்சர்வேட்டிவாக நான் பண்ண போகிறேன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா என்ன பண்ணலான்னா, இந்த ப்ராஃபிட் புக் பண்ணணும். நீங்கள் போட்ட காசை வெளியில் எடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 15,000 போட்டிங்களா இந்த ஸ்டாக்குக்கு, இந்த ஸ்டாக் ஐபிஓக்கு நீங்கள் 15,000 போட்டிங்க. நான் என்ன பண்ண போகிறேன், நான் போட்ட 15,000 வெளியில் எடுக்க போகிறேன். ஸோ இந்த அவுட் ஆஃப் 214ல் ஒரு 100 ஷேரை விற்றுருங்க. 100 ஷேரை விற்றீங்கன்னா எவ்வளோ வரும்? 16,499 ரூபா வரும். ஸோ நீங்கள் போட்ட காசை வெளியில் எடுத்துடலாம். இது வந்து ஷேர் மார்க்கெட் கொடுத்த காசு. இந்த காசு அது பாட்டுக்கு வளரட்டும், டச் பண்ணாமல் விட்டுருங்க. லாங் டேர்மில் என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இவனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இருக்குது. நீங்கள் இந்த பஜாஜ் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய குரூப்புங்க. அவனுடைய ஸ்டாக்ஸ் லிஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய லெவலில் போயிருக்கிறான். ஸோ இவன் மேலே நம்பிக்கையை வச்சு நீங்கள் வந்து வைக்கலாம். இவன் மேலே நம்பிக்கை வச்சு இது ஒரு லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பஜாஜ் ஃபினான்ஸ் ஷேர் ப்ரைஸ்ன்னு போட்டு பாருங்களேன், கூகுளில் வரும். இவனுடைய மேக்ஸ் லெவலில் பாருங்களேன், எங்கேருந்து எங்கே ஏறி இருக்கான் பாருங்கள். 2014 148 ரூபா இருந்தவன் இன்றைக்கி எவ்வளோ இருக்கான்? 7,300 இருக்கான். ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ வந்து நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்குறான் லாங் டேர்மை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத. புரியுதுங்களா? ஆல் டைம் மேலே இது என்னால் கேல்குலேட் கூட பண்ண முடியலைங்க, அந்தளவுக்கு பர்சன்டேஜ் வித்தியாசம் இருக்குது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நம்ம போட்ட காசை எடுத்துருங்க. கன்சர்வேட்டிவாக இருக்கிறீங்க, எனக்கு வந்து நான் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் போட்ட 15,000 எடுத்துருங்க. இந்த 15,000 விற்றுருங்க. ஒரு 100 ஸ்டாக்கு விற்றுருங்க. மீதி 114 ஸ்டாக் அப்படியே இருக்கட்டும். லாங் டேர்முக்கு வச்சு பாருங்கள். ஏன்னா இவன் வந்து வெல்த்தை பில்ட் பண்ணுவான்ற கண்டிப்பான நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க. ஸோ நான் அதுதான் ப்ரிஃபர் பண்ண போகிறேன். எனக்கு அந்த 15,000 எடுக்க தேவையில்ல. ஸோ வந்து நான் அப்படியே விட போகிறேன். மார்க்கெட் என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு ஒரு ஆசைங்க. ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோ. இந்த பஜாஜ் ஃபினான்ஸ் பற்றி சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா ஐபிஓ இப்படி தான் இயங்கும். ஸ்டாக் நல்லா இருந்து, அவனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இருந்து, அவன் ஒரு பெரிய குரூப்போட ஒரு அங்கமாக இருந்தானா நமக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இதே இன்றைக்கி இவன் கூடயே நாஸ்ன்னு ஒரு ஸ்டாக்கு லிஸ்ட் ஆனால், ஓகேங்களா, கிராஸ் தான் நினைக்கிறேன், இல்லை கிராஸ் இல்லை, ஓகேங்களா. இன்றைக்கி 2-3 ஸ்டாக் லிஸ்ட் ஆச்சு. பட் ஆனால் மற்ற ஸ்டாக்ஸ் எவனுமே பெர்ஃபார்ம் பண்ணலைங்க. ஸோ அதை தான் சொல்ல வரேன். லைக் நமக்கு வந்து தெரியணும் எந்த ஸ்டாக்கில் அப்ளை பண்ணணும் ஐபிஓவில், எந்த ஸ்டாக்கில் ரிஸ்க் எடுக்கணும், எந்த ஸ்டாக் அவாய்ட் பண்ணிடணுன்றது கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணிக்கணும். ஸோ அதை பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளும் வந்து இதை ஐபிஓ யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ப்ராஃபிட்டை எதிர்பார்க்கலாங்க. ஸோ ஸ்டார்டிங் ஓப்பனிங்கில் 115% இருந்தவன் நல்ல ஒரு லிஸ்ட் ஆகி எந்த இடத்துலையுமே புல் டவுனே நடக்கலை, நல்லா ஏறி இருக்கான். மேபி நாளைக்கு புல் டவுன் நடக்கலாம்.
அது கன்ஃபார்மா சொல்ல முடியாது. பட் ஆனா ட்ரெண்ட் ஓகே. சாரி ஃபண்டமெண்டல்ஸ் ஓகே. அதனால வெயிட் பண்ணலாங்கிறது என் கருத்துங்க. அ இந்த வீடியோ புடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. நெறைய பேர் பார்க்குறீங்க. ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யாருக்காவது உபயோகமா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ்.